முடியல. அடி சின்ன வயசுல வாங்கலாங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் வாங்குறது ரொம்ப வலிக்குங்க. பெண்களுக்கு அது உண்டு. எவ்வளவு வலி அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். ஒருத்தன் இருந்தான், டெய்லி குஷிட்டு வந்து கொண்டாடி அடிப்பான். அவன் ஒரு நாள் நைட் ஷோ பார்த்துட்டு சைக்கிளில் வரான். போலீஸ் பிடிச்சிருச்சு. கையில் அவங்ககிட்ட டிக்கெட் இல்லை. பொள்ளையர்னு அடிச்சு ஸ்டேஷன் கூட்டு போயிடுச்சு. அடிச்சிருச்சு, நீ தான் திருட, நீ தான் திருட, நீ தானே அந்த வீட்டில் நீ தானே திருட, நீ தானே இந்த இல்லை சாமி நான் திருடல, நான் ஒன்றும் செய்யல. இல்லையே, உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே, உன் கண்ணை ஐயா குடிச்சிட்டா ஐயா அவ்வளோதான் அவ, நீ தான்டா எழுது, கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு ஒரே சிரமம். அடிச்சு உடம்பெல்லாம் புடஞ்சு போச்சு. 4:30 மணி வரைக்கும் வச்சு அடிச்சிருக்காங்க. அப்புறமா இவன் தேர மாட்டான் போடா அப்படின்னு உடனே உடஞ்ச சைக்கிளை வச்சு சைக்கிள் உடச்சு கொடுத்துட்டான். உடஞ்ச சைக்கிள் வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீடு போனா வாசல்ல மனைவி ஒன்னு அழுறா, எங்கெங்க போனீங்க, ராத்திரிலாம் வந்துருவீங்களே, எங்கெங்க போனீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்றி உடம்ப தொடச்சி மஞ்சள் பத்து போட்டு சூப் வச்சு கொடுத்து விசிறா. தூங்குறான் அவன். அடுத்த நாள்ல இருந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டான். ஏன்னா இவன் மஞ்சள் பத்து போட்டாலே அதுக்கு இல்லை, காரணமே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதைங்க. இதை படிச்சா நான் ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டினாமலே திருடுவானா இல்லையா? இதுக்குதான் படிங்கிறது.